நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. போதும். நான் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிற சகோதரி மேர்சி அவர்கள் செவிப்பார்கள். ஆமென். நாம் இந்த நாளில் வாசித்த திருவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இப்போ நீங்கள் உங்கள் மனசில் நேரம் கேள்வி எழுந்திருக்கணும். என்ன கேள்வி எழுந்திருக்கணும்? நம்ம பண்ணுறதே ராபோஜன ஆராதனை, இதுக்கும் அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நேரம் கேள்வி வந்திருக்கணும்ல. வந்துச்சா? அப்படிலாம் நாங்கள் நினைக்குவோமா? சரி, ரைட், சந்தோஷம். சரி, பாருங்கள், ஏன் இந்த வசனத்தை நான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்றால், இப்போ பாருங்கள், இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஜெபம் நடக்குது. நிறைய இடத்துல என்ன நடக்குது? ஜெபம் நடக்குது. என்னென்ன ஜெபம்லாம் நடக்குது சொல்லுங்க பார்ப்போம். உபவாச ஜெபம், ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. உபவாச ஜெபம், ஆசீர்வாத கூட்டம், அது கூட்டம். ஜெபம் மட்டும். பெண்கள் ஜெபம், அப்புறம் முழு இரவு ஜெபம், அப்புறம் இளைஞர்கள் ஜெபம், வாலிபர்களுக்கான ஜெபம், அப்புறம் வாலிப பிள்ளைகளுக்கான ஜெபம். எல்லாமே நடக்குது. இப்போ ஜெபம் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் இல்லை, ஜெபம் பண்ணணும். அது ஆண்டவருடைய கட்டளையில் அதுவும் ஜெபம்லாம் பண்ணணும். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குனுடைய ஜெபமும் அருவருப்பானது. நம்ம பாருங்க, அந்த ஜெபத்தை முன்னிட்டு நடத்துகிறவர்களாக இருக்கட்டும், அல்லது அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுறவர்களாக இருக்கட்டும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கட்டும், முதல்ல வேதத்துக்கு செவி கொடுக்குறாங்களா, வேதத்துக்கு செவி கொடுக்குறாங்களா என்பது தான் முக்கியம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, அவங்க வெளிப்படையாகவே அவங்க செஞ்ச பாவம் வெளிப்படையாகவே தெரிஞ்சு போச்சு. வெளிப்படையாகவே, அதுவும் என்ன பாவம் தெரியுமா? சாவுக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சவங்க வெளிப்படையாகவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க சொல்கிற காரியம்லாம் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணா சரியாக போயிருமா, ஜெபம் பண்ணால் ஏசப்பா மன்னிச்சிருவாராம். வேதத்தில் அப்படி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறதே எதுக்கு? ஞானஸ்தானம் எடுக்கிறதே எதுக்கு? வசனம் என்ன சொல்லுது? தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுக்கிறவன் புதிய வாழ்வை பெற. நீ புதிய வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கப்புறம் நீ பழைய வாழ்க்கைக்கு போனால் நீ ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் கிடையாது. நீ ஞானஸ்தானம் பெறதே புதிய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுக்கு தான். அப்புறம் நான் பழைய வாழ்க்கைக்கு மறுபடியும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்து சாவுக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சுட்டு நான் ஜெபம் பண்ணால் என்னுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்பாரு, என்னைய பல்லவத்துக்கு கூட்டிகிட்டு போவார்னு சொன்னால், இதை காட்டிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் மடத்தனமான பதில் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். வந்துருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்த செய்திங்க, இருந்தாலும் பார்ப்போம். மீண்டும் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கு. பதிமூணு 4 வாசிங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது, இருந்தாலும் மீண்டும் இந்த நாளில் சில காரணங்களுக்காக நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு
பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக் கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது பேதுருவிடத்தில் வந்தபோது அவர் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். நீ ஒரு காலம் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். படிங்க. இப்ப பாருங்க, போஜனத்தை இருக்கிறது. பஸ்கா போஜனத்தை அனுசரிக்க இருக்கிறாங்க. அப்போ போஜனத்தை விட்டு எழும்பி, போஜனம் பண்ணுவதற்கு முன்பாகவே போஜனத்தை விட்டு எழும்பி வந்து நம்முடைய சீசருடைய கால்களை கழுவ ஏசப்பா கால்களை கழுவ ஆரம்பித்தாங்க. அப்போ சீமோன் பேதுரு என்ன சொல்கிறாரு, என் காலை நீங்கள் கழுவலாமா, நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னா. அப்போ நீ அனுமதிக்கலன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்ட்டாரு. இன்னைக்கு வேதவசனம் தெளிவாக தானே சொல்லியிருக்குது, பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பாருங்க, அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலைகளையும் கூட கழுவ வேண்டும் என்றார். இப்போ பாருங்க, ஏன்டா உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னோன்னா இப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு, என் காலை மாத்திரம் இல்லை என் கைகளையும் என் தலையையும் என்னை முழுவதும் கழுவுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த பேதுரு வாக்குவாதம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, மூழ்கினவன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும். போதும். இப்ப மூழ்கினவனா என்னது, ஞானஸ்நானம் எடுத்தவன் தன் கால்களை மட்டும் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். நீங்களும் சுத்தமாக இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஏன் இந்த எல்லாரும் இல்லை அப்படின்னு ஏன் சொல்றாரு, யூதாஸ் காரியத்தில் இருக்கிறதுனால இந்த வார்த்தை அங்க சொல்றார். சரி, அப்புறம் தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. இப்ப பாருங்க, போதகர் பாஸ்டர்னு கூப்பிடணும். எல்லாரும் விரும்புறாங்க, பாஸ்டர்னு கூப்பிடணும், போதகர்னு கூப்பிடணும், எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, இந்த போதகர்கள் தன்னுடைய வேலையை செய்யறது இல்லை, தானும் செய்யறது இல்லை, விசுவாசிகளையும் செய்ய அனுமதிக்கிறது இல்லை. இப்ப பாருங்க, நேற்று புனித வெள்ளிக்கிழமை, இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் புனித வெள்ளிக்கிழமை வந்தது. இந்த புனித வெள்ளிக்கிழமையில எல்லா ஊர்லேயும் ஒரு காரியத்தை செய்வாங்க. தெரியுமா என்ன காரியம்ட்டு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். இங்கே நம்ம பார்த்த காரியத்தை தான் செய்வாங்க. எத்தனை பேர் காலை கழுவுவாங்க? 12 பேர் காலை கழுவாங்க. அவர் மீதி ஆட்களுக்கெல்லாம் சரி ஒரு ஒரு பங்குல ரைட்டு, ஒரு பங்குல 12 பேர் மட்டும் தான் இருக்காங்களா? சரி, அவங்கள விட்டுருவோம். அவங்க ஒரு 12 பேரை கழுவுறாங்க. அப்புறம் சில சபைகள்லேயும் இந்த காரியத்தை அன்னைக்கு மட்டும் செய்யறது. எத்தனை பேர்? எல்லாத்துக்கும் கழுவுறது இல்லை, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பேரை நாங்களும் காலை கழுவுறோம்னு சொல்லிட்டு இந்த காரியத்தை செய்யறது. அப்போ மற்றவங்கெல்லாம் அப்போ இதை இவங்க அதை ஒரு சடங்காச்சாரியமாக தான் பண்ணுறாங்களோ ஒழிஞ்சு அதனுடைய முழு காரியத்தை இவங்களுக்கு செய்யறதுக்கு மனது இல்லை. இதில் ஒரு கூட்டம் சொல்லுது, இந்த சபையில் நாங்கள் அங்கத்தினர்கள் நிறையா இருக்கிறோம், அதனால் நாங்கள் இதை செய்யறதில்லை, எல்லாரும் கால்களையும் எல்லாரும் கழுவ முடியாது, அதனால் நாங்கள் கழுவுறதில்லை
சரி, ஏசப்பா சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்க கூட்டம் பெருசா இருக்கீங்க, எங்க பரலோகத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க உங்கள்கிட்ட உங்க சபையில அங்கத்தினர்கள் கூட்டமா இருக்கீங்க, அதனால பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஏசப்பா சொல்றாரு, நீங்க பெரிய கூட்டமா இருக்கீங்க, எங்க சபையில அவங்களுக்கு பரலோகத்துல இடம் இல்லை நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்துக்கு தன் செவியை விளக்குறது. நீ விளக்கிட்டு பண்ற ஜெபம் பூராமே கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? அருவருப்பானதாக தான் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கடைபிடிக்கணும். சரி, பெரிய கூட்டம் இருக்க சபையில ரைட்டு, 10 பேர் இருக்க சபையில 10 பேர் இருக்க சபையில நீ என்ன சொல்ற? காரணம் என்ன சொல்லுவ? என்ன சொல்றதுன்னா, அப்படியெல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லைங்க, அது தாழ்மையை குறிக்குது. ரைட்டு, தாழ்மையை குறிக்குது இல்ல? ஏன் இப்ப செய்ய மாட்டேங்கிற அப்படின்னா கர்த்தருடைய வேதத்துக்கு செவி சாய்க்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டதுல உங்களுக்கு முடியல. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது யாரும் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்துக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்ப நீ ஜெபம் மட்டும் பண்ணிட்டா நீ பரலோகத்துக்கு போய்விட முடியாது என்பதை நீ கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும். இப்போ பாருங்க, அநேக சபைகளிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ள 35 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரசிக்கப்பட்டு நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட காலத்தில் இங்கே நிறைய சபையெல்லாம் இல்லை. திண்டுக்கலுக்குள்ள நிறைய சபையில் இல்லை. மிஞ்சி போனால் அவர் இந்த திண்டுக்கல் நகரத்துக்குள்ள மிஞ்சி போனால் ஆவிக்குரிய சபைன்னு சொல்லி ஒரு 5 தான் இருக்கும். இந்த 5 சபை, அந்த 5 சபையில் கிட்டத்தட்ட 4 சபையில் இந்த உபதேசம் இருந்தது. 4 சபையில் ஒரு சில சபைகள் கடைபிடிக்கும். ஆனால் இன்னைக்கு எத்தனை சபை இருக்குது தெரியுமா? அந்த திண்டுக்கல் நகரத்துக்குள்ள மட்டும் சுமாரா எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை சொல்லுங்க, சும்மா ஒரு மதிப்பா சொல்லுங்க. 100க்கு மேலே தான் இருக்குது சபைகள். 100க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த காரியத்தை எத்தனை சபை கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 பேர், 100 சபையில் 100 சபையில் இந்த 13 அதிகாரம், யோவான் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த காரியத்தை எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு மதிப்பாக சொல்லுங்க. அதுவே ஜாஸ்தி. 10 சபையில் இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லவே இல்லை. அதிகபட்சமாக ஒரு 5 சபையில் இருக்கிறதுக்கு எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாரை கேட்டாலும் அவங்க சொல்கிற வார்த்தையை, அதுக்குண்டான வார்த்தையை என்ன தெரியுமா? திருவிருந்து. இன்னைக்கு காலையில் நம்பிக்கை டிவியை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்பவும் இயேசுபால் கூட சொல்லுவார், திருவிருந்துங்கிற வார்த்தையை தான் சொல்லுவார். என்னம்மா இன்னைக்கு மாற்றிருக்கிறாரு, ராபோஜனா அப்படிங்கிற வார்த்தையை மாற்றிருக்காரு. என்னன்னு தெரியல. ஒருவேளை ஆண்டவர் பேசி ஒருவேளை ஆனால் ஆக்சுவலாக அவர் இருக்க சபை சர்ச் ஆஃப் கார்டுடைய உபதேசம் கால்களை கழுவிதான் ராபோஜனை கொடுக்கணும், ராத்திரிலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சர்ச் ஆஃப் கார்டுடைய உபதேசம். அதனால தான் அவங்க சபை இதிலே போட்டிருக்கோம், இந்திய தேவ சபை பூர்ண சுவிசேஷ சபைன்னு போட்டிருக்கோம். சரி, அது எப்படி ஒவ்வொரு இடத்துல எப்படி செய்கிறாங்க வைக்கிறாங்க எனக்கு தெரியல. ஆனால் அன்னைக்கு காலை வேளையில் அந்த இயேசுபால் கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த ஐயா ராபோஜனங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், அப்போ இந்த ஒரு காரியம் இன்னும் நம்ம நிறைய காரியத்தை பார்க்கலாம். நம்ம அணிகிற வஸ்திரத்துலேருந்து, நம்ம போடுற அணிகலன்கள்லேருந்து, நம்ம அலங்கரிப்பில் இருந்து, பட்டிங் டிங்கரிங் பார்க்குற காரியத்திலேருந்து எல்லாத்தையும் இதெல்லாம் வேதத்தில் செய்யக்கூடாதுன்னு எழுதுனா நான் செய்வேங்கிறேன். அப்போ வேதத்துக்கு நீ செவி கொடுக்குறியா
நீ உன்னுடைய மனதில் இருக்கிறத நீ நிறைவேற்றியா? அப்ப நீ உன் மனதில் இருக்கிறத நிறைவேற்றினா கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடாதவனுடைய ஜெபமும் எப்படி இருக்கும்? அருவருப்பானதாக தான் இருக்கும். சரி, இப்ப வசனத்துக்கு வந்திருக்க, கீழே வாசிங்க. 15 வாசிங்க. போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால், நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒவ்வொருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இப்ப கட்டளையா சொல்றாரா இல்லையா? நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப எங்க வந்து நிக்குது? எதுல வந்து நிக்குது தெரியுமா? எங்க இடிக்கிறது தெரியுமா? ஏற்கனவே பார்த்துட்டோம். அங்க என்ன எண்ணத்துல இடிக்குது? கால கழுவுறதுல தாழ்ந்தவன் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன். இப்ப அங்க வந்துருச்சு. நான் எப்படிங்க, நான் கோடீஸ்வரங்க, அந்த ஏழையினுடைய காலை எப்படிங்க கழுவ முடியும்? அப்போ உனக்கு எங்க இடம் இல்லை? நீ கோடீஸ்வரனா இரு, உனக்கு எங்க இடம் இல்லை? பரலோகத்துல இடம் இல்லை. நீ உயர்ந்த ஜாதியாவே இரு, நான் தாழ்ந்த ஜாதிக்கார காலை கழுவ மாட்டேன் அப்படின்னா உனக்கு எங்க அங்க என்ன இடம்? என்ன இல்லை? இடம் இல்லை. ஆண்டவர் இதான் பதில் சொல்லுவார். அடுத்த பக்கம் வந்துருங்க. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவனும் பெரியவன் அல்ல. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. வசனம் உங்களுக்கு புரியுதா? இப்ப நமக்கு எஜமான் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியத்தை செஞ்சு இப்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்ப பாருங்க, எஜமான் அவரு, ஊழியக்காரன் அவர் இன்னும் பெரியவன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றியா? நாங்க அவர்களும் பெரியவங்க, செய்ய மாட்டேன்னு சொன்னா அப்ப நீ அவர்களும் பெரியவன் தானே நீங்க நினைக்கிறீங்க. இப்ப எஜமானிலும் பெரியவரா இருக்கீங்க நீங்க. வாசிங்கள், அடுத்த பக்கம் வந்துருங்க. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அப்படி கீழே வாங்க. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இப்ப இதை செய்கிற நம்ம கர்த்தருடைய பார்வையில நம்ம யாரா இருக்கோம்? இதுல மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய கட்டளையை நம்ம செய்கிறபடினால மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நம்ம யாரா இருப்போம்? பாக்கியவான்களாக இருப்போம். அவர் இடத்துல பங்கு உண்டு, நமக்கு அவர் ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த மாதிரி காரியங்களில் வேத வசனத்துக்கு உட்பட்டு நம்ம நடக்கணும் என்பதை நாம் இந்த நாளில் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, கானா ஒரு கல்யாணத்தில் கூட பாருங்க, அங்கே என்ன தீர்ந்து போச்சு? அப்போ போய் ஏசப்பாட சொன்னா, ஏசப்பா என்ன சொன்னாங்க? ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என் வேலை இன்னும் வரல. அப்ப அங்க திராட்சரசம் எதுக்கு தேவைப்படுது? அந்த விசேஷ வீட்டுக்காக தேவைப்படுது. ஆனா என் வேலை வரலன்னு ஏன் சொல்றாரு தெரியுமா? அவரு தம்முடைய இரத்தத்தை திராட்சரசமாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வந்தது. அது நீங்க வேற நீங்க வாசிங்கன்னா நிறைய இடத்துல எழுதியிருக்கோம். அதை குறித்து வாசிங்க. 12:23 வாசிங்க. யோவான் 12:23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியாக வேலை வந்தது. மெய்யாகவே போதும். வாசிங்க. 27 வாசிங்க. இப்பொழுது என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் அதற்காகவே இல்லையா, இந்த உலகத்துக்கு மீட்பு உண்டாகும்படி திராட்சரசமாக என்னுடைய ரத்தத்தை கொடுக்கும்படியாகவே நான் இந்த உலகத்துக்கு, இந்த வேலைக்கு நான் வந்தேன். அப்புறம் பாருங்க, இன்னொரு வசந்த வாசிங்க. 13:1 வாசிங்க.
பஸ்கா பண்டிகைக்கு முன்னே பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான ஆ, தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து நம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் அவரிடத்திலே அன்பு வைத்தார். அவருடைய வேலை வந்துருச்சு. இந்த மாதிரி வேலை, என்னுடைய வேலை வந்ததுன்னு சொல்லிட்டு 4 சுவிசேஷத்தில் அநேக இடத்துல இருக்குது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நமக்காக தம்முடைய இரத்தத்தை நமக்காக ஜீவனாக கொடுத்தார். இந்த காரியத்தில் கூட பாருங்க, அந்த ராபோச்சனத்தில் நம்ம என்னத்தை ராபோச்சனமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. எத்தனை சபையில கரெக்டாக செய்கிறாங்க. அப்பவும் திராட்சை ரசம் தான் கொடுக்குறாங்களா? அப்போ கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கல அப்படின்னா நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். கர்த்தருடைய வேதத்துக்கே உன் செவியை விளக்கிக்கிட்டு நீ ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த ஜெபம் அருவருப்பானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். காது உள்ளவன் கேட்க கடவுள். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:9 மூலமாக நீங்கள் எங்களோடு பேசுனீங்க. எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த காரியத்தை இந்த நாளிலே நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு எப்படி சொல்லி போனீங்களோ அதன்படி நாங்கள் அனுசரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி உங்கள் ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்தி சென்று உங்கள் ராஜ்யத்தில் நாங்கள் பங்கடைய, நாங்கள் பாக்கியவான்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.